ஹாய் காய்ஸ், எப்பவும் போல் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு எந்திரிக்க. எந்திரிச்சோன்னே இன்றைக்கி மார்னிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பூ பறிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பூ பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியுமே மார்னிங் வந்து என்னோடய ஃபஸ்ட் ரொட்டீனே வந்து பார்த்திங்கன்னா பூ பறிக்கிற வேலை தான். ஸோ பூவெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமேல் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எல்லா பூவையும் பறிச்சுட்டு 2 இதில் இருந்துச்சு, 2 முல்லைக்கொடியில் 2 இதையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறமேலு கீழே வந்து சரி ஓகே படிப்போன்னு போனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபிஷ் ஞாபகம் வந்துச்சு. சரின்னு ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கலான்னு போனேன். இந்த ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால தான் அந்த ஃபுட்டையுமே வந்து நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நுணுக்கி வச்சு ஃபிஷ்ஷுக்கு போட்டிருக்கோம். குட்டி குட்டியாக நிறைய குட்டி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்போவுமே நான் படிக்கிறதே இருக்க என்னோடய ஃபேவரட் புக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புத்தா புக் தான். ஸோ ஃபஸ்ட்டு புத்தா புக் தான் எடுத்து படிப்போன்னு ஆரம்பித்தேன். எடுத்தோடனே என்ன டாபிக் படிக்கன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு டாபிக் அப்படி எடுத்து தான் நான் படிப்பேன். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி ஓகே பல பொருள் குறிக்கும் சொற்கள், பல பொருள் தரும் சொற்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். ஸோ அதை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் படித்தேன். ஏன்னா படிக்காமலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 1/2 hour படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 minutes வந்து அதை படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்து ஒவ்வொரு அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அதை பற்றிலாம் நிறையா டீட்டெயில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நமக்கு எப்படியும் சரி ஓகே பார்த்தாலாவது ஒரு தடவை பார்த்தாலாவது நமக்கு அது வந்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் அப்படி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன முக்கியமாக விளையாட்டு செய்திகள் பார்ப்போமா, ஸோ அதையும் அப்புறமேல் அப்படியே அதோட ஹெட்டிங்ஸ் அப்படிலாம் பார்த்துட்டு சும்மா ஓவராலாக பார்த்தேன். எல்லாமே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் சம்மந்தமானதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானதை மட்டும் சும்மா ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் திரும்ப போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hour கிட்டே வந்து மேக்ஸ் பார்த்தேன். மேக்ஸ் தான் நான் செஞ்சு பார்த்துட்ருந்தேன். அதை வந்து நான் யூடியூப்பில் தான் போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸ் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு கிளம்பி நாங்கள் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்னாலே பாப்பாவுக்கு வந்து ப்ளே டைம் தான். அவங்க இப்போ தான் புதுசாக வந்து ஈஸ்டருக்கு சைக்கிள் வாங்கியிருக்கோங்கனால டெய்லி அவள் 1 hour சைக்கிள் ஓட்டுவாள். ஸோ அதே 7 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 8 o'clock எப்போ போல் தோசை, மார்னிங் இந்த சாம்பார் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தோசைலாம் சாப்பிட்டு அன்றைக்கி நைட் முடிஞ்சிச்சு. சரி நைட் ஓகே ஒரு 1 hour படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் எனக்கு சுத்தமாக படிக்கவும் முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதனால் அதுக்கப்புறம் தூங்க போகிற நேரம் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேலு தூங்க போயிட்டேன். ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே படிக்க முடியல. எனக்கே தெரிஞ்சிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் அப்படி தான் நம்ம பிளான் போட்டாலும் நம்மளால் படிக்க முடியாது. பட் ஆனால் சரி 1 hour நம்ம யூட்டிலைஸ் பண்ணி படித்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு. ஸோ அதோட இன்றைக்கி டே வந்து எனக்கு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களுமே உங்கள் டே வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். 1 hour படிங்க.